5000 இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி மாதிரிகளில் சுமார் 50 விழுக்காடு உள்ளூர் வெள்ளை அரிசி கலந்திருப்பதை மலேசிய விவசாய ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் பயோடெக்னாலஜி மற்றும் நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிசி மாதிரிகள் அதிகாரிகள் நடத்திய பல நடவடிக்கைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 55 அரிசி மூட்டைகளில் இருந்து எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு அரிசி மூட்டையிலிருந்தும் 95 மாதிரிகள் எடுக்கப்பட்டன. 3 முதல் 5 நாட்களுக்குள் 950 மாதிரிகளில் எங்களால் ஆய்வு நடத்த முடியும் என மார்டி பயோடெக்னாலஜி மற்றும் நானோ டெக்னாலஜி ஆராய்ச்சி மையத்தின் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி மொஹமட் ஷாரில் ஃபிர்டாவுஸ் கூறினார். உள்நாடு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியை வேறுபடுத்தி அறியக்கூடிய டியாக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் DNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட ஆய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் முடிவை அரிசி ஒழுங்குமுறை ஆணையம், உள்நாட்டு வர்த்தகம், வாழ்க்கை செலவின அமைச்சிற்கு சமர்ப்பித்துள்ளோம் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.